ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டனை தான் விசிட் பண்ணியிருக்கோம். 2025 ஃபர்ஸ்ட் நர்சரி விசிட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, ரகபத் நர்சரி கார்டனில் இருக்கிறோம். இந்த ரகபத் நர்சரி கார்டன் எங்கே இருக்குதுன்னா, நம்ம வில்லுக்குரியில் தான் இருக்குது. ஸோ இந்த வழியை நீங்கள் வந்தீங்கன்னா, நம்ம நாகர்கோவில் போகிற அந்த ரோட்டில் தான் இருக்குது. மெயின் ரோட்டில் தான் இருக்குது. நம்ம ரோட்டில் போகும்போதே தெரியும் இந்த நர்சரி கார்டன். ஸோ நர்சரி கார்டனில் நம்ம தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பாட் கலெக்ஷன்ஸ், அப்புறமா மண்புழு உரம் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா கார்டனிங் டூல்ஸு, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே ஆல் இன் ஆல் அவைலபிளாக இருக்குது. லில்லி அவைலபிளாக இருக்குது. லில்லி வளர்க்குற பாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிற பொருளை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே செடியெல்லாம் நிறைய போயிடுச்சு. க்ரீன் வித் ஒயிட் அந்த ஜெவந்தி பிளான்ட் இருந்துச்சு. அப்புறமா இது கொஞ்சம் பிளான்ட்ஸ் இருந்துச்சு. இந்த இலை கலர் கலராக இருக்கும்ல, அந்த பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்தூரியம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. நிறைய பிளான்ட்ஸ் வந்திருக்குது. பட் நிறைய பிளான்ட்ஸ் போயிடுச்சு. நிறைய இடமே காலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் நியூ இயராக இருந்தனால ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிருந்தோம். பட் ஃபுல்லி சோல்ட் அவுட் ஆகிட்டு பிளான்ட்ஸ் எல்லாம், அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே. அப்புறமா இந்த கோழி பூச்செடி சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு வெரைட்டி. அப்புறமா இந்த அது இன்னொரு பூ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அடுத்ததாக ஆர்கிட் கலெக்ஷன். அப்புறம் ஸ்ட்ராபெரி பிளான்ட் அங்கே இருக்குது. ஸ்ட்ராபெரி இருக்குது, ஆனால் ஸ்ட்ராபெரி காய்ச்சி எதுவும் இல்லை. நிறைய பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வெண்டைக்காய் செடி, அது அப்படியே செடி வளர்ந்து வெண்டைக்காய் காய்ச்சி முற்றி விதையும் ரெடியாகி இருக்குது. அப்புறமா கேபேஜு, காலிஃப்ளவர், தக்காளி செடி, அப்புறமா இங்கே கத்தரி செடி, பச்சை மிளகாய் செடி. நம்ம மாடி தோட்டத்தில் வெஜிடபிள்ஸ் வைக்கிறோன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. அப்புறமா பப்பாயா, இது சீனி அவரைன்னு சொல்லுவோம்ல, அந்த பிளான்ட்டு. அப்புறம் மல்பரி இருந்துச்சு. இது குட்டி மல்பரியாக காய்க்கிறது. அப்புறம் சீட்லெஸ் லெமன். அப்புறமா இது கிராஃப்டட் மினி வாட்டர் ஆப்பிள். சின்ன செடியிலே நிறைய மொட்டு, பூவு, காயோடு இருந்துச்சு. ரொம்ப அக்யூரேட்டாக கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியும். பாருங்கள், பிஞ்சு பிடிச்சிருக்குது. குட்டி குட்டி குட்டியாக பட்ஸ் வச்சுருந்துச்சு. அப்புறம் கிரேப்ஸ் செடி. அப்புறமா இது ஸ்வீட் ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன், பார்க்க அப்படி தான் இருக்குது. அப்புறமா நெல்லி செடி, நிறைய நெல்லிக்காயோடு இருக்குது. நம்ம போனோடனே ஈல்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், வாங்கிட்டு போனதையுமே. அப்புறம் நாவல், சப்போட்டா, இது வேரியேட்டட் சப்போட்டா. சப்போட்டாவில் சின்ன செடியும் இருக்குது, பெரிய செடியும் இருக்குது. கொய்யா, சப்போட்டா ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாக காயாகவே இருக்குது. கொய்யாவும் சின்ன செடி, பெரிய செடி, அப்படி நிறைய இது இருக்குது. எல்லாம் வரிசையாட்டு பல வெரைட்டி கலெக்ஷன். அப்புறமா லவ்லோலிக்கா, மாவு வெரைட்டி கலெக்ஷன்ஸ், அப்புறம்
சீத்தாப்பழ வெரைட்டிஸ், அதில் வந்து வேறு வேறு சீத்தாப்பழம் அப்படி நிறைய இருந்துச்சு. மாமரம் எல்லாம் பெரிய பெரிய மரம் இதாக இருந்துச்சு. அப்புறம் குரோட்டன் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸு. அப்புறம் அல்லி இவங்கக்கிட்ட வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இதே மாதிரி பாட் செட்டப் நிறைய இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம நிறைய கலரு இருந்துச்சு அல்லி. அப்புறமா இது ஒரு பூச்செடின்னு தான் சொன்னாங்க. சூப்பராக அழகாக இருந்துச்சு. இதோட பேர் என்னமோ சொன்னாங்க, ஞாபகத்தில் இல்லை. அப்புறம் அரளியில் வந்து இது ஒரு வெரைட்டி கலெக்ஷன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஒரு ஒரு பால் மாதிரி பூ பூத்துருக்குது. அப்புறம் அந்த ரோ ஃபுல்லாக தெத்தி செடி கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் திருப்பியும் அல்லி. அப்புறமா இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது பாருங்கள். இதோட பேர் எல்லாமே நான் வந்து ஃபைனலி மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள் வீடியோட எண்டிங்கில். இது வந்து ஒரு பாட்டோட ஒரு பிளான்ட்டோட ரேட் வந்து 1000 சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இந்த பிளான்ட்டை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நர்சரியில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நிறைய நர்சரி போயிருக்கேன். எந்த நர்சரியிலையும் இந்த பிளான்ட்டை பார்க்கல. ரொம்ப அழகாக க்யூட்டாக வேறு ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்கள் வீடியோட எண்டிங்கில். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ்மேரி பிளான்ட்டு. அப்புறம் பெரிய 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 சைஸ் பாட்டும் இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படி பாட்லேயே செட் பண்ணியும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வச்சா இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாட்டு அப்படி ஒரு சூப்பரான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க, இன்டோர் செட்டப்பு. அப்புறம் அல்லி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட்டு. அப்புறம் இது வந்து டார்க் பிங்க் கலர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு கலரில். இது வயலட் கலரு. அப்புறம் இங்கே பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன பாட் செட்டப்லேயும் இருக்குது. நம்ம இப்படியே கூட வாங்கிக்கலாம். நம்ம வாங்கிட்டு போய் இதில் வந்து நம்ம மீன் விட்டு வளர்த்தோன்னா சூப்பராக அழகாக இருக்கும். அப்புறம் பேப்பர் பூ கலெக்ஷன்ஸு பெரிய பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. இங்கே போர்டு இருக்குது பாருங்கள். வில்லுக்குறி மெயின் ரோடு. வியூ பாருங்கள் செமையாக சூப்பராக இருக்குது. மலை அதோடு ஒட்டி இருக்கிற நர்சரி. அப்புறம் இவங்கக்கிட்ட வந்து செம்பருத்தி பூ வந்து நிறைய வெரைட்டி, நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து முல்லை, பிச்சி, மரமுல்லை, ஜாதி மல்லி, அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் உண்டுல்ல, அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பாட்டில் முருங்கை செடி வச்சுருக்காங்க. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள்.
அப்புறம் வந்து பவளமல்லி செடியில் வேரியேட்டட் பவளமல்லி செடியாக இருந்தது. ஒயிட் வித் க்ரீன் லீஃபாக இருந்துச்சு. அப்புறம் இது ஒயிட் கலரில் பூ பூக்குது, அழகாக செமையாக இருக்குது. இங்கே வந்து நந்தியாவட்டமணி வெரைட்டி, அப்புறம் ரோஸ் செக்ஷன் இது எல்லாமே. எல்லா வெரைட்டி ரோஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது. பாருங்கள் ஓவரால் வியூவு ஃபுல்லாக எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சுற்றி பார்க்கும்போதே ஏதோ நம்ம வந்து ஒரு பிக்னிக் வந்த மாதிரி அழகாக இருக்கும். ப்ளேஸ் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. அப்புறமா இந்த பூச்செடி வந்து திரும்பி போய் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அவ்வளோதான். இது வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து பெரிய செடி, நெல்லி செடி பெருசு இருக்குது. அப்புறமா வந்து இதெல்லாம் லெமன் தான், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்புறம் தென்னங்கன்று கலெக்ஷனும் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து நெப்தாங்கஸ் பிளான்ட்ஸ் தான், பிக்சர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்களாம். அப்புறமா வந்து நாங்கள் பூச்சி பிடிக்கிற பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக வேறு இருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இங்கே நர்சரியில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து சின்ன பிளான்ட் இருக்குது, அங்கே அந்த பக்கம் இருக்குது. அது வந்து ஒரு பிளான்ட் வந்து 1000 rupees ஆகும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி பலூன் மாதிரி அப்படி தொங்கிட்டு இருக்குது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் இவங்ககிட்ட நிறைய வந்து பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி பாட்ஸு பாருங்கள். நம்ம வந்து நார்மலாக வந்து இதுலேருந்து சின்ன சைஸ் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பிளான்ட்டை வச்சுட்டு, இது வந்து இந்த பாட்டில் வந்து ஹோல் இருக்கும். இந்த பாட்டில் வந்து பிளான்ட்டை வச்சுட்டு, இதில் வந்து நமக்கு ஹோல் எதுவுமே போட வேண்டாம். இப்படி இதுக்குள்ளே வச்சுட்டா போதும். நம்ம வந்து தண்ணி ட்ரைனேஜ் ஆச்சுன்னா இதில் தான் ட்ரைனேஜ் ஆகும், லைட்டாக ட்ரைனேஜ் ஆகும். மற்ற மாதிரி வந்து நமக்கு பிளான்ட் சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது மாதிரி நிறைய வெரைட்டி, நிறைய கலெக்ஷன்ஸில் இருக்குது. பாட்ஸ் எல்லாமே சூப்பராக அழகாக இருக்குது. இதில் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த வரிசையாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிளான்ஸே அவங்ககிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. நமக்கு பிளான்ஸ் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம வந்து பாட்டு வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த செட்டப் பாருங்கள், ஓலைப்பற செட்டப்பு சூப்பராக இருக்குது. அப்புறமா வந்து இந்த விண்டோலெல்லாம் ஹேங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட இது பாட்டு நம்ம வந்து ஒரு சிலவங்க வந்து இந்த கிச்சன் விண்டோவில் வந்து ஹேங் பண்ணி விடுறதுக்கு விரும்புவாங்க. இந்த புதினா, கொத்தமல்லி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெர்ப்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து இல்லை ஹால் இல்லை பெட்ரூமில் வந்து நம்ம வந்து ஜன்னலில் ஹேங் பண்ணிவிட்டு பகல் டைமில் வந்து நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதில் வெயில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சு நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ரொம்ப அழகழகாக இருக்கும். பாருங்கள், வியூவே அழகாக இருக்குது. மலையோட சேர்ந்து கிட்ட இது ஒரு நர்சரி சூப்பராக இருக்குது. இது வந்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது, வில்லுக்குறிக்கு போகிற வழியில் ரெகபத் நர்சரி கார்டன். ஸோ இந்த நர்சரி கார்டன் இந்த பக்கமாக போனீங்கன்னா இந்த நர்சரி கார்டனில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பராக நிறைய வெரைட்டியாக கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரூட் பிளான்ட்ஸ் இருக்குது, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து நம்ம கார்டனிங் டூல்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் எல்லாமே என்னென்ன டூல்ஸ் வேணுமோ டூல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து அதுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த கோல் மாதிரி போடுவோம்ல, அது வச்சுருக்காங்க. கேக்டஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது.
என்னென்ன கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு தேடலாம் அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து இப்போ நார்மலாக நம்ம பாட்டு வாங்கிட்டு இன்டோர் பாட்டு மாதிரி வாங்காமல் நம்ம கீழே வைக்கிறதுக்கு பிளேட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுவுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் மண்புழு உரம், கோகோ பீட்டு, ரோஸ் மிக்சரு, அப்படி உரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் கார்டனிங் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம மணி பிளான்ட் எல்லாம் கிரிப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். மணி பிளான்ட் இருக்க பாட்டில் வந்து சென்டரில் வச்சுட்டு மணி பிளான்ட்டை வந்து சுற்றி விட்டால் போதும், சூப்பராக அழகாக புஷ்ஷியாக சூப்பராக வளரும். அதுக்கு யூஸ் பண்ணுறது மணி பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு பிளான்ட் வந்து நமக்கு வந்து சுற்றி வளரணும்ல அந்த பிளான்ட்டுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இந்த பூவாளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூவாளிங்க இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து அதுலேருந்து குட்டி சைஸ் இருக்குது. அப்புறம் வந்து இன்னுமே நிறைய பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ வந்து அவ்வளோதான், நம்ம அந்த நர்சரி கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இங்கே வந்து கலர் பாட் இருக்குது, பிளாக் பாட் இருக்குது, பாருங்க இருக்கிறது பிக்கஸ்ட் பெரிய சைஸ் பாட்டு சூப்பராக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும், அப்புறம் வெஜிடபிள் சீட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த லக்கி பேம்பு இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங், டட்டா பாய். இங்கே